கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாகட்டும். எனக்கு அன்பான சகோதர சகோதரிகளுக்கு ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் நல்வாழ்த்துதலையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். காலைதோறும் கர்த்தருடைய வார்த்தை என்ற தலைப்பில் நாம் வேத வசனங்களை தியானித்து வருகிறோம். இன்றைக்கு தியானத்திற்கு நாம் எடுத்துக்கொண்ட வேத வசனம் 1 யோவான் 4ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். அன்பில்லாதவன் தேவனை அறியான், தேவன் அன்பாகவே இருக்கிறார். தேவனுடைய அன்பு இவ்வுலக பிரகாரமான அன்பு அல்ல, அது பரலோகத்தின் அன்பு. இந்த அன்பு ஆவிக்குரிய அன்பு. பரலோகத்திலிருந்து பூமிக்கு வந்திருக்கிற அன்பே தேவனுடைய அன்பு. தேவன் மகத்துவம் உள்ளவர், சர்வ வல்லமை உள்ளவர், அவர் அன்புள்ளவர். அவர் தம்முடைய நன்மைகளை நமக்கு வெளிப்படுத்துகிறவர். தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாம் தேவனை அறிய வேண்டுமென்றால் நம்மிடத்தில் அன்பு இருக்க வேண்டும். அன்பு இல்லாதவர்களால் தேவனை அறிய முடியாது. அன்புள்ள ஆத்மாவில் தான் தேவனை பற்றிய சத்தியம் வாசம் பண்ணும். ஏனெனில் தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில்லாத ஆத்மாவில் தேவன் வாசம் பண்ண மாட்டார். தேவனுடைய சர்வ வல்லமையையும் அன்பு ஐக்கியமாயிருக்கிறது. அன்பு தேவனுடைய தெய்வீக சுபாவம். தேவன் நம்மேல் அன்பு வைத்திருக்கிறார். நாமும் தேவனிடத்தில் அன்பு வைக்க வேண்டும். நம்மிடத்தில் நிறைவான சுபாவம் ஒன்றும் இல்லை, நம்மிடத்தில் பரிசுத்தமும் இல்லை. ஆனாலும் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூறுகிறார். நம்முடைய ஒரே பேரான குமாரனாலே நாம் பிழைக்க வேண்டும் என்பது தேவனுடைய சித்தம். இதற்காக பிதாவின் ஆகிய தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவையே இந்த உலகத்திற்கு அனுப்பினார். இதன் மூலமாய் தேவன் நம்மேல் வைத்த அன்பு நமக்கு வெளிப்பட்டிருக்கிறது. நாம் முதலாவதாக தேவனிடத்தில் அன்பு கூறவில்லை, நாம் பாவிகளாக இருந்தோம். ஆனாலும் தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை அனுப்பியிருக்கிறார். நாம் தேவனிடத்தில் அன்பு இல்லாதவர்களாக இருந்தபோதே நம்முடைய தேவன் நம்மிடத்தில் அன்பு கூர்ந்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. நாம் தேவனோடு ஜீவிக்க வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பம். நாம் நித்திய மகிமையை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்பது தேவனுடைய திட்டம். தேவன் நம்மீது அன்பு கூர்ந்ததினால் நாம் அவரோடு கூட நித்திய காலமாய் பரலோகத்தில் மகிமையாய் ஜீவிக்க வேண்டும் என்பதை தேவன் சித்தம் கொண்டிருக்கிறார். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அவருடைய அன்பு பெரியது. தேவன் நம்மேல் வைத்திருக்கிற அன்பை நாம் அறிந்து விசுவாசித்திருக்கிறோம். தேவன் அன்பாகவே இருக்கிறார். அன்பில் நிலைத்திருக்கிறவன் தேவனிடத்தில் நிலைத்திருக்கிறான். தேவனும் அவனிடத்தில் நிலைத்திருக்கிறார். ஆண்டவர் என்னை நேசிப்பாரானால் ஏன் எனக்கு இந்த சோதனை? ஏன் என்னை விடுவிக்கக்கூடாது? ஏன் எனக்கு இந்த தோல்வி? ஏன் எனக்கு வெற்றியை கொடுக்கவில்லை? ஆண்டவர் என்னை நேசிப்பாரானால் ஏன் எனக்கு இத்தனை இழப்புகள்? ஏன் இத்தனை வேதனைகள்? என்று உடைந்து நொறுங்கி போன உள்ளங்களிலிருந்து இது போன்ற கேள்விகள் பல நமக்கு நிகழும் காரியங்கள் மூலம் நாம் அவருடைய அன்பை புரிந்து கொள்ள முடியாது. ஆண்டவர் நம் மேல் வைத்திருக்கும் அன்பை நம்முடைய சூழ்நிலைகள் சரியாக விளக்குவதில்லை. நம்முடைய சூழ்நிலைகள் மோசமானதாக இருக்கும்போது தேவன் நேசிக்கவில்லை என்று நாம் சொல்லிவிட முடியாது. நம்முடைய சூழ்நிலைகள் எப்படி இருந்தாலும் அவர் அன்பு மாறுவதில்லை. சில நேரங்களில் சூரியனை பார்க்க முடியாதபடி மேகங்கள் சூழ்ந்திருந்தாலும் சூரியனானது பூமிக்கு ஒளியை வீசிக்கொண்டு தான் இருக்கிறது. தேவன் நம்மேல் வைத்த அன்பை வெளிப்படுத்துவதற்கான 2 காரியங்கள்: அவருடைய வார்த்தை, 2வது சிலுவை. தேவன் நம்மை நேசிக்கிறார். அவர் நல்லவர் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் நல்லவர். அவருடைய கிருபை என்றென்றைக்கும், அவருடைய உண்மை தலைமுறை தலைமுறைக்கும் உள்ளது. நாம் பாவிகளாயிருக்கையில் கிறிஸ்து நமக்காக மரித்ததினாலே தேவன் நம்மேல் வைத்த அன்பை விளங்க பண்ணுகிறார். தம்முடைய சொந்த குமாரன் என்றும் பாராமல் நமக்காக அவர் ஒப்பு கொடுத்தார். அவரோடு கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு அல்லாதிருப்பது எப்படி? நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய தேவன் இடப்படும் விதத்தையும் நம்மால் புரிந்து கொள்ள முடியாமல் இருக்கலாம். ஆனால் அவருடைய வார்த்தையிலும் உறுதி செய்யப்பட்டு சிலுவையினால் வெளிப்படுத்தப்பட்ட அவருடைய அன்பை நாம் நம்ப முடியும். தேவனுடைய வார்த்தையானது அவரின் அன்பின் உண்மையான தன்மையை போதிக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, தேவன் அன்பாகவே இருக்கிறார். நாமும் தேவன் மீது அன்பு கொண்டு மற்றவர்கள் மீது நாம் அன்பாக இருப்போம். ஆமென்.